கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டாகும். உள்ளம் உடைக்கப்பட்ட அனுபவம், ஒரு அழக்கூடிய சூழ்நிலை, நான் இதிலிருந்து தப்பி பிழைப்பேனா என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, நான் வாழ வழி தெரியாமல் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை ஆற்றுவார் இல்லை, என்னை தேற்றுவார் இல்லை, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேங்கிற உள்ளம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரும். அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றுவார். அவருடைய கரம் நம்மை நடத்தும். அன்பான தேவஜனமே, நாம் உள்ளம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும், எந்த சூழ்நிலை நமக்கு விரோதமாய் வந்தாலும், நாம் அழும்படியான காரியங்கள் வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நிச்சயம் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவார். ஒருவேளை நாம் அதிலிருந்து தப்பி பிழைக்கும்படியான சூழ்நிலை இல்லாதிருக்கலாம். ஆனால் பாதகமான சூழ்நிலையை சாதகமாய் மாற்றுகிற தேவன்தான் நம்முடைய ஆண்டவர். நிச்சயம் மாற்றுவார். இது தப்பி பிழைக்க வழியே இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் இருந்தியதுக்கு, நான் வாழ்ந்து எண்ணத்திற்கு மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, நான் வாழ வழி தெரியவில்லை என்று இருந்தால் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் வழிவாசலை திறப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் நமக்கு நிச்சயம் வெற்றியை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.